நந்தவனத்தை சார்ந்த பெரியோர்கள் அனைவருக்கும், நந்தவனத்தின் தாளாளர் அவர்களுக்கும், மற்ற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறி, திரு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்கிறேன். திரு பாரதி அவர்கள் எழுதிய எழுத்துக்கள், பேசிய பேச்சுக்கள், திரு ராமச்சந்திரன் அவர்களுடைய எழுத்துக்கள், பேச்சுக்கள் அனைத்தையும் கேட்டு 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 என் தமிழை செதுக்கி கொண்டவன் நான். தமிழை எப்படி பேச வேண்டும், எப்படி நகைச்சுவையாக இருக்க வேண்டும் என்பதை அறிந்தவன். இன்று திரு சேகர் அவர்களுடைய பேச்சு மிக அருமையாக இருந்தது. நீங்களெல்லாம் அந்த பேச்சில் மயங்கி போய்விட்டீர்கள் என்று நான் கூறுவேன். திரு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் என்ன பேசப் போகிறார் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். உண்மை என்பது அன்பாகுங்கிறார் பாருங்கள். உண்மை என்பது அன்பாகும்னு பேசுறதுக்கு எவ்வளோ துணிச்சல் வேணும் தெரியுமா? உண்மையும் அன்பும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள். உண்மை இல்லாமல் அன்பில்லை, அன்பு இல்லாமல் உண்மை இல்லை. உண்மை என்பது அன்பாகும் என்றால் அன்பு என்பது என்னவாகும்? பாரதி சாரை அந்த விளக்கத்தை கொடுக்க சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய வரவேற்புரையை நான் மீண்டும் உங்கள் கைத்தட்டலோடு திரு பாரதி அவர்களை வரவேற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உடலும் நோய் தீர்க. எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உடலும் நோய் தீர்க, எல்லா உணர்வும் ஒன்றாதல் உணர்க. நிறைந்த அவைக்கு தலை தாழ்ந்த பணிவான வணக்கம். ஐந்து மணிக்கெல்லாம் எழுந்து பஜனை கூட்டத்தோடு போய் பஜனைக்கு போகிறோமோ இல்லையோ, பகவானை பார்க்க போகிறோமோ இல்லையோ, நிறைவாக கொடுக்கிற அந்த சக்கரை பொங்கலுக்காகவும் அந்த வெண்பொங்கலுக்காகவும் போய் 2 மணி நேரம் நின்று பாடி ஓடி அதை வாங்கி தான் உண்ணாமல் வீட்டுக்கு கொண்டு வந்தால் ஒரு மனிதன் பசிக்கு கூட போதுமானதில்லை, ஒரு வேளைக்கு கூட போதுமானதில்லை, ஒரு வாய்க்கு கூட போதுமானதில்லை என்கிற, அது சாதம் இல்லை, பிரசாதம். சாதம் வேறு, பிரசாதம் வேறு. தமிழில் வடமொழியில் பிற என்ற சொல்லுக்கு, பிற என்ற சொல்லுக்கு சிறப்புடைய என்று பொருள். சாதம் என்பது சாப்பிடுவது, பிரசாதம் என்பது சிறப்புடையது. கலாதன் என்பவன் ஒளி பொருந்தியவன், பிரகலாதன் என்பவன் கூடுதல் ஒளி பொருந்தியவன். இப்போ பிற என்பது தோஷம் வேறு, பிரதோஷம் வேறு. பிற என்ற சொல்லுக்கு சிறப்பு. அந்த கையளவு பிரசாதத்தை ஒரு குழந்தை தான் சாப்பிடாமல் வீட்டுக்கு கொண்டு வந்தால் அந்த கையளவு சாதத்தை 7-8 பேர் அந்த வீட்டோடு சாப்பிடுகிற இன்பம் இருக்கிறது பாருங்கள். அந்த உண்மையோடு தான் இந்த நாள் துவங்குகிறது. இறைவனின் ஆலயத்தில் தரப்பட்ட அந்த பிரசாதம் எப்போது மேலும் புனிதம் பெறுகிறது என்றால் அது எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுகிற போதுதான். தனித்து சாப்பிடுகிற உணவுக்கு புனிதம் இல்லை, மேன்மை இல்லை. இந்திரதம் அமிர்தம் ஏய்வது ஆயினும் இனிதென தம்மியர் உண்டலும் இளனே என்பது தமிழர் மரபு, பண்பாடு. ஒரு குழந்தையின் கதையை, உண்மை கதையை உங்களுக்கு சொல்ல வேண்டும். கேரளாவில் ஒரு சின்ன மலை கிராமம். மலை கிராமத்தில் அந்த குழந்தை குடியிருந்த வீட்டிலிருந்து ஏறக்குறைய 500 மீட்டர் தூரத்தில் ஒரு சிறிய கோவில். நீங்கள் சொல்வது போலத்தான் அந்த கோவிலில் காலையில் பூஜையெல்லாம் முடித்துவிட்டு வரிசையில் நிற்கிற எல்லோருக்கும் பிரசாதம் கொடுப்பார்கள். எப்படியும் ஒரு 40-50 பேர் வரிசையில் நின்று பிரசாதம் வாங்குவார்கள். ஒரு பெண் குழந்தை
எப்போதும் முதலில் போய் நின்று விடுவாள். எப்போதும் இறைவனை வழிபடுவதற்காகவா? வழிபடுவாள். ஆனால் அவள் முதலில் போய் நிற்பதற்கு காரணம் வறுமை. நீங்கள் பேசும்போது சொன்னீர்கள், நான் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். வறுமையில் பிறக்கிற இன்பமும், வறுமையில் பிறக்கிற உறவும், வறுமையில் பிறக்கிற சொந்தமும் பெரும் செல்வத்தில் பிறப்பதில்லை என்று சொன்னீர்கள். இன்னும் நேர்மையாக சொல்கிறேன், வறுமை இணைக்கிறது, செல்வம் பிரிக்கிறது. அந்த குழந்தை முதலில் ஆளாக போய் நின்று கவளம் வாங்கி விடுவாள். அந்த கோவில் அர்ச்சகருக்கு தெரியும், அவள் அன்றாடம் வருவாள், கொடுப்பார். வாங்கியதும் அந்த குழந்தை அதை சாப்பிட மாட்டாள், மகா கணபதி மாதிரி. ஆனால் சாவகாசமாக நடந்து போய் வீட்டில் கொண்டு போய் கொடுத்து சாப்பிடுகிற குழந்தை இல்லை அவள். ஏனென்றால் அந்த குடும்பத்தின் பசிக்கு அந்த ஒரு கை பிரசாதம் போதுமானதாக இருக்காது. வாங்கிய கணத்தில் மின்னல் போல அந்த குழந்தை ஓடி ஓடி வீட்டிற்கு வந்து தான் வாங்கிய முதல் பிரசாதத்தை அம்மாவிடம் கொடுத்து விட்டு மீண்டும் ஓடி வரிசையில் போய் நின்று கொள்வாள். இரண்டாவது முறை பிரசாதம் வாங்குவாள், மீண்டும் மின்னல் போல ஓடுவாள், திரும்ப ஓடி வந்து வரிசையில் நிற்பாள். பிரசாதம் தீர்வதற்கு முன்பு எனக்கு தனியான பயமா இருக்கும். சரி, அந்த அர்ச்சகருக்கு தெரியும், முதல் முறை வாங்கி விட்டு இவள் ஓடி போய் வீட்டில் கொடுத்து விட்டு திரும்ப வருவாள். இரண்டாவது முறையும் வருவாள். பிரசாதம் தீர்வதற்கு முன்பு, பிரசாதத்தின் வரிசை தீர்வதற்கு முன்பாகவே 3 முறை அல்லது 4 முறை அந்த பெண் குழந்தை அந்த 500 மீட்டர் தூரத்தையும் மின்னல் போல கடந்து ஓடி வந்து பிரசாதத்தை வாங்கி கொண்டு போய் வீட்டில் ஒரு கவளத்தை அம்மாவுக்கு கொடுப்பாள். இன்னொரு கவளம் அவளை விட ஓராண்டு இளைய தங்கைக்கு, இன்னொரு கவளம் 2 ஆண்டுகள் இளைய தம்பிக்கு. அந்த வீட்டின் காலை உணவே அதுதான். 4ஆவதாக ஒரு முறை வந்து வாங்கி கொண்டுகிற கவளத்தோடு மீண்டும் மகிழ்ச்சியாக ஓடிப்போய் அவள் வீட்டுக்கு போனால் 4 முறை அந்த குழந்தை மின்னல் போல ஓடி 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 போய் வாங்கி கொண்டு வந்து கொடுத்த உணவை தாயும் மகளும் தங்கையும் தம்பியுமாக சேர்ந்து உண்பார்கள். ஒரு உண்மை கதை. அப்படி ஓடி ஓடி 500 மீட்டரையும் மின்னல் போல கடந்து பிரசாதம் வாங்கி கொண்டு போகிற அந்த குழந்தையை பார்த்த ஒருவருக்கு 4 முறை வந்து பிரசாதம் வாங்கி கொண்டு போகிற பேராசைக்காரி என்று அந்த குழந்தையை அவர் நினைக்கவில்லை. இது ரொம்ப முக்கியம். உண்மையை உண்மையாக பார்க்க தெரிந்திருக்க வேண்டும். உண்மையை உண்மையாக பார்ப்பதற்கு உண்மையான கண்கள் வேண்டும். இது சோத்துக்கு அலைஞ்சு ஒரு தடவைக்கு 4 தடவை பேராசையோடு வந்து வந்து வாங்கி கொண்டு போகிறது என்று அவர் பார்த்தவர் நினைக்கவில்லை. ஒவ்வொரு முறையும் அது ஓடிக்கொண்டு போய் கொடுக்கிற போது வீட்டில் இருக்கும் மிச்சம் 3 பசிக்காக கொண்டு போய் கொடுக்கிறது, இறுதியாகத்தான் தன் பசிக்கு எடுத்துக்கொள்கிறது என்ற உண்மையை பார்த்தவர் உணர்ந்து சொன்னார், நீ 4 முறை மின்னல் போல ஓடி 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 வந்து பார்த்ததை, உன் குடும்பத்திற்கு உணவு சேர்த்ததை நான் பார்த்தேன் மகளே. இவ்வளவு விரைவாக ஒரு சிறுத்தை குட்டியால் கூட ஓட முடியாது. இவ்வளவு விரைவாக இரையை தேடி போகும் எந்த விலங்காலும் ஓட முடியாது. இவ்வளவு விரைவாக எந்த பறவையாலும் பறக்க முடியாது. எனக்கு 2 விஷயம் பிடித்திருந்தது மகளே. ஒன்று, உன் குடும்பத்திற்காக நீ ஓடியது பிடித்தது. 2வது, உன் ஓட்டம் எனக்கு பிடித்தது. நான் உன்னை ஓட்ட பழக்குகிறேன், நீ ஓடி பழகுகிறாயா என்று அவர் கேட்டார். நான் சொன்னால், எனக்கு நீங்கள் கேட்பது விளங்கவில்லை மகளே. எனக்கு உன் ஓட்டம் பிடித்திருக்கிறது. மின்னல் போல நீ ஓடி வந்து ஓடி போகிற அந்த அழகு எனக்கு பிடித்திருக்கிறது. நான் உனக்கு ஓட கற்றுக் கொடுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நுட்பங்கள் இருக்கிறது. எனக்கு ஓடுவதற்கு எனக்கு செருப்பு நான் வாங்கி தருகிறேன், உடைகள் நான் வாங்கி தருகிறேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம், இனிமேல் கோவிலுக்கு ஓடாதே, பிரசாதம் வாங்குவதை நிறுத்திவிட்டு என்னோடு வா, உனக்கும் உன் தாய்க்கும் உணவு தருவதற்கு நான் ஏற்பாடு செய்கிறேன்.
பெரும் கருணையோடு அந்த மனிதன் கோவிலுக்கு ஓடி பிரசாதம் வாங்கி குடும்பத்தின் வயிற்றை நிரப்பிக் கொண்டிருந்த அந்த குழந்தையை தனியே அழைத்து போய் அவளுக்கு காலணிகள் வாங்கி கொடுத்து உடைகள் வாங்கி கொடுத்து மலையிலும் மைதானத்திலும் ஓடி பழக்கினான். மூன்றாண்டு பயிற்சிக்கு பிறகு அவள் இந்தியாவிற்கு தங்கம் கொண்டு வந்து சேர்த்தாள். அவள் பெயர் பிடி உஷா. நீங்கள் வாங்கி கொண்டு வீட்டுக்கு போய் சாப்பிட போவதாய் சொன்ன கணத்தில் எனக்கு அது நினைவுக்கு வந்தது. இல்லை, அந்த ஓட்டத்தில் ஒரு உண்மை இருந்தது. அவள் தனக்காக ஓடவில்லை. எவள் குடும்பத்துக்காக ஓடினாளோ அவளை ஒரு மனிதன் கண்டடித்தான். பிறகு அவள் நாட்டுக்கு ஓடினாள். குடும்பத்துக்காக ஓடி ஓடி பொருள் சேர்த்த, ஒரு காலை உணவு பசிக்கு உணவு சேர்த்த அந்த குழந்தை குடும்பத்துக்கு ஓடிய ஓட்டம்தான் நாட்டுக்கு ஓட வைத்தது. உலகமே அதை பார்க்க வைத்தது. தங்க மங்கை என்று அவளுக்கு பெயர் வாங்கி கொடுத்தது. உண்மையாய் ஓடினால், உண்மையோடு ஓடினால், உண்மையாய் ஓடினால், உண்மையோடு ஓடினால் உயரத்திற்கு வர முடியும் என்பதற்கு பிடி உஷா பெரிய சான்று. உண்மை ஒன்றும் அவ்வளவு கடினமானதில்லை. உண்மையாக இருப்பது உண்மையிலேயே மிக மிக எளிதானது. பல பேர் எல்லா உண்மைகளையும் எப்படி சொல்வது, மனதில் இருப்பதை எல்லாம் எப்படி சொல்வது, எல்லா உண்மைகளையும் எப்படி எல்லோரோடும் பகிர்ந்து கொள்வது என்ற தயக்கம் பலருக்கும் இருக்கிறது. நான் சில எளிய உண்மைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். அது உங்களுக்கு பயன் தரும் என்பதால் மட்டுமல்ல, நீங்கள் யாருக்காவது சொல்லி அதை பயனுள்ளதாக ஆக்குவீர்கள் என்பதால் சொல்லுகிறேன். ஆமாம், ஒன்றை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை என்பது 2 விஷயங்களுக்குள் அடங்கி விடுகிறது. ஒன்று கற்றுக்கொள்வது, இன்னொன்று கற்றுக் கொடுப்பது. 2 தான். அது பசியாக இருந்தாலும் சரி, பகையாக இருந்தாலும் சரி, பொறாமையாக இருந்தாலும் சரி, அன்பாக இருந்தாலும் சரி, காதலாக இருந்தாலும் சரி, ஒன்று கற்றுக் கொடுக்கிறீர்கள், இல்லாவிட்டால் கற்றுக்கொள்கிறீர்கள். நீங்களே யாருக்காவது துரோகத்தை கற்றுக் கொடுத்திருப்பீர்கள். யாருக்கு தெரியும்? அவரவர்களுக்கு உள் மனதும் மனசாட்சியும் இருந்தால் நாம் செய்த துரோகமும், நாம் செய்த தவறுகளும், நம் தவறுகளால் நிகழ்ந்த இழப்புகளும் நாம் மதிப்பிட்டு நம்மை நாமே அறிந்து கொள்கிற போது நாம் உண்மையின் பக்கம் எளிதாக போய்விடுகிறோம். மகாகவி பாரதியார் ரொம்ப அழகான வார்த்தையில் சொல்லுகிறார், உண்மைகளை நீங்கள் உருவாக்க வேண்டியதே இல்லை, உண்மை புதிது அன்று என்றார் பாரதியார். அதை விட இன்னொரு வார்த்தை கூடுதலாக சொன்னார், உண்மை புதிதன்று, எந்த உண்மையும் புதிதன்று, பொய்கள் தான் புதியன என்றார். ஏனென்றால் உண்மைகளை நீங்கள் உருவாக்க முடியாது, பொய்களை நீங்கள் உருவாக்க முடியும். உண்மைகள் தாமே தோன்றி இருக்கிற தாய் என்பது உண்மை, பூமி உருண்டை என்பது உண்மை, நதி உண்மை, இயற்கை உண்மை, வான் உண்மை, சூரியன் உண்மை, சந்திரன் உண்மை. இயற்கையில் நீங்கள் நானும் காட்சிகள், மனித உணர்வு, குழந்தை பிறந்த பிறகு தாய்க்கு முலையில் பால் சுரப்பது உண்மை, தனக்கான பாலை தேடி குழந்தை உண்டு வளர்கிறது உண்மை. எல்லா உண்மைகளும் புதிதன்று, எந்த உண்மையும் புதிதன்று, பொய்கள் தான் புதியன. ஏனென்றால் பொய்களை மனிதர்கள் உருவாக்குகிறார்கள். அது சிறிய பொய்களிலே இருந்து பெரிய பொய்கள் வரைக்கும் போகிறது. எனவே உண்மை புதிதன்று, எல்லா உண்மைகளும் புதிதன்று, பொய்கள் தான் புதியன. நாம் தான் பொய்களை உருவாக்குகிறோம். உண்மைகளோடு வாழ்வது கடினமானது என்று பலர் கருதுகிறார்கள். உண்மையோடு வாழ்வது மிக மிக எளிதானது. உண்மைகளை மட்டுமே சொன்னால் நினைவாற்றல் அதிகரிக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். ஒரு பொய் சொன்னால் அந்த பொய்யை காப்பாற்றுவதற்கு இன்னொரு பொய் சொல்ல வேண்டியிருக்கும். பொய்க்கு ரொம்ப கெட்ட பழக்கம் இருக்கிறது. பொய் உற்பத்தி திறன் மிகுந்தது. ஆமாம், அது எத்தனை குட்டி போடும் என்று நீங்கள் கற்பனையே செய்ய முடியாத அளவிற்கு நீங்கள் பேசி முடித்த கணத்திலேயே பொய் 100 குட்டிகளை ஈன்று விடும் வலிமை உடையது. அதான் ஒரு பையன்கிட்ட அப்பா சொன்னார், நீ என்ன தப்பு வேணா பண்ண, அப்பா ஏத்துக்குவேன், பொய் மட்டும் சொல்லக்கூடாது அப்படின்னா. பையனுக்கு அப்பவே ஒரு சந்தோஷமா இருக்கு. இப்போ மிற்ற தவறுகளை எல்லாம் செய்யலாம்னு ஒரு கன்செஷனோட அப்பா பேசுறார். அப்படியே பேசக்கூடாது மகனே, இந்த உலகம், இந்த சமூகம், பெரியோர்கள், சார்ந்தோர்கள்
மதிக்க தவறிய எந்த தவறுகளையும் செய்யாதே தான் ஆரம்பிக்கணும். நீ என்ன வேணா பண்ணிக்கோ, பொய் மட்டும் சொல்லாதே என்னார். சரி, 5 அடி தான் போயிருக்கார். ஃபோன் வந்துருச்சு, மொபைல். யாருன்னு பாரு அப்படின்னா அவன் ஃபோன் எடுத்து பார்த்து சொன்னான், சித்தப்பா. இல்லைன்னு சொல்லு. முடிஞ்சிருச்சு. அந்த கணத்தில் அவர் சொன்னது பொய் இல்லை. அவருக்கு பிறந்த குழந்தையின் முன்பு அவர் எல்லாவற்றையும் துறந்து விட்டு நிர்வாணமாக பிறந்த மேனியாக நிற்பதாக பொருள் என்று நினைவில் வைத்துக் கொண்டால் பொய் வாயில் வராது. யாராவது ஃபோனில் கூப்பிட்டு எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு என்னையே கேட்பாங்க. அண்ணன் எங்கே இருக்கீங்க? நான் வீட்டில் இருக்கிறேன், படித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை சொல்ல முடியாத எனக்கு சூழல் இருந்தால் நான் அதை சொல்ல மாட்டேன். ஆமாம், இல்லை தம்பி சொல்லுங்க. இல்லைண்ணே எங்கே இருக்கிறீங்க? இல்லை தம்பி நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்களோ அதை சொல்லுங்க. ஆமாம், இல்லைண்ணே நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? விட மாட்டான் சில பேர். ஆமாம், அப்போ நான் திரும்ப என்ன சொல்லுவேன்? எங்கே இருக்கிறேன்னு சொன்னா தான் நீ சொல்லுவியாடா தம்பி? இல்லைண்ணே சொல்லிடுவான். இவன் 2 தடவைக்கு 3 தடவை கேட்குறான்னு அவன் அழுத்துறான்னு நம்பி அவங்ககிட்ட உண்மையை சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக நான் இப்போ தான் காஞ்சிபுரம் வரைக்கும் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நந்தவனத்து வாசலை விட்டு வெளியே வரும்போது அவன் எதுக்கு நின்னான்னா, அடுத்த கணம் நீங்கள் பிறந்த மேனி ஆவீர்கள் என்பதை ஒப்புக்கொள்கிறீர்களா? நாம் ஆடைகளை அவிழ்க்கும் போது மட்டும்தான் நிர்வாணமாகிறோம் என்று பொருள் இல்லை. அறம் சார்ந்த விஷயங்களை இழக்கும் போதெல்லாம் நாம் நிர்வாணமாகி விடுகிறோம். இந்த நிர்வாணத்திற்கும் உண்மைக்கும் சத்தியத்திற்கும் தொடர்பு இருக்கிறது. மகாகவி கலீல் கிப்ரான் ஒரு கவிதை எழுதினார். ஒரு ஆச்சரியமான முரண் உங்களுக்கு தெரியும் தானே? உண்மையும் பொய்யும் உடன் பிறந்த சகோதரிகள், ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் போல. ஆமா, பொய் இல்லாவிட்டால் உண்மைக்கு மதிப்பே இல்லை. இருளை எப்போது உணர்வீர்கள்? ஒளியில். பகைமையை எப்போது உணர்வீர்கள்? அன்பில். முரண்கள் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்க்கையே இல்லை. பிறப்பின் பேரழகு எங்கே தீர்மானிக்கப்படுகிறது? இறப்பில். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பிறந்த உடனேயே நாம் வேறு எங்கேயும் போகவில்லை, இறப்பை நோக்கித்தான் போகிறோம். தொப்புள் கொடி அறுத்த கணத்திலேயே மயானத்தை நோக்கிய பயணம் தொடங்கி விடுகிறது. கொஞ்சம் இடையில் சில ஆண்டுகள் ஆகிவிடுகிறது. அந்த எண்ணிக்கை தான் வித்தியாசப்படுகிறதே தவிர அறுத்த கணத்திலே இருந்து பயணம் எங்கே தொடங்குகிறது? மரணத்தை நோக்கித்தான் தொடங்குகிறது. இஸ்லாத்தில் ஒரு பழக்கம் உண்டு. பிறந்த குழந்தையின் காதில் ஒரு பாத்தியா ஓதுவார்கள். அது என்ன பாத்தியா தெரியுமா? இறந்த பிறகு ஒருவனை எடுத்துக்கொண்டு போகிற போது ஓதுகிற பாத்தியாவை பிறந்த குழந்தையின் காதில் ஓதுவார்கள். நீ பிறந்து விட்டாய் என்று மகிழ்ந்து விடாதே, மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறாய் என்பதை பிறந்த குழந்தையின் காதில் சொல்லிவிடுவார்கள். பிறந்ததிலிருந்து அதை நோக்கித்தான் போகிறோம். இதெல்லாம் வாழ்க்கை குறித்த நமக்கு உண்மைகள். எப்படி பிறப்பும் இறப்பும், வெயிலும் நிழலும், இரவும் பகலும், அன்பும் பகையும் எதிரெதிர் முரண்களோ அதுபோலத்தான் உண்மையும் பொய்யும். இருவரும் உடன் பிறந்த சகோதரிகள். இருவரும் ஒரு நாள் கடற்கரைக்கு குளிக்க போனார்கள். மகாகவி கிப்ரானின் பேரழகு வாய்ந்த கவிதை இது. இருவரும் கடற்கரைக்கு குளிக்க போனார்கள். ஆள் நடமாட்டம் இல்லாத, மனிதர்களே இல்லாத அந்த கடற்கரையில் சகோதரிகள் இருவரும் தங்கள் ஆடைகளை முற்றிலுமாக களைந்து வைத்துவிட்டு இருவரும் பிறந்த மேனியாக கடலில் குளிக்க போனார்கள். இப்போ உண்மையின் தேவதையும் பொய்யின் தேவதையும் கடலில் குளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இருவரின் ஆடைகளும் கரையில் இருக்கிறது. கொஞ்ச நேரம் இருவரும் குளித்து முடித்ததற்கு பிறகு பொய்யின் தேவதைக்கு அழைப்பு வந்து விட்டது. எப்போதும் பொய்க்கு அழைப்பு அதிகம். பொய்க்கு அழைப்பு அதிகம். நாம் சொல்ல துவங்கிய, இன்னும் சொல்லிக் கொண்டிருக்கிற சிறிய பொய்களில் இருந்து பெரும் பொய்கள் வரை எல்லாம் தான். சிறிய பொய்களில் இருந்து நம்ம சும்மா யாருக்காவது ஃபோன் வந்தால் கூட பிஸியாக இருக்கீங்களா? ஆமாம். இல்லை, சும்மா தான் இருப்போம். ஆமாம். யோசிக்காம, ஒரு தயக்கமும் இல்லாமல் ஒருவர் சந்திக்க விரும்பவில்லை என்றால், ஒருவரோடு சந்திப்பு நிகழ வேண்டாம் என்று நாம் கருதினால் இன்னொரு சமயம் சந்திக்கலாம் என்று சொல்லலாமே தவிர சந்திப்பை தவிர்ப்பதற்காக ஒரு பொய்யை பிறப்பிக்க கூடாது. ஒருபோதும் பிறப்பிக்க கூடாது. பொய்க்கு அழைப்பு வந்தது.
அழைப்பு தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. வேறு வழி இல்லாமல் பொய்யின் தேவதை விரைந்து வந்து அழைப்பை ஏற்று அது அங்கே போக வேண்டும் என்பதற்காக வந்தவள் வந்த அவசரத்தில் கரையேறிய பதட்டத்தில் உண்மை தேவதையின் ஆடையை அணிந்து கொண்டு போய்விட்டாள். உண்மை தேவதைக்கு வேறு ஆடை, பொய் தேவதைக்கு வேறு ஆடை. போகிற அவசரத்தில் பொய் தேவதை உண்மை தேவதையின் ஆடையை அணிந்து கொண்டு போய்விட்டாள். கொஞ்ச நேரம் சாவகாசமாக குளித்திருந்து விட்டு அழைப்பதற்கு யாரும் இல்லாத உண்மையின் தேவதை குளித்தது போதும் என்று தானாக கரையேறி வந்து பார்த்தாள். கரையில் அவளது உடை இல்லை, பொய் தேவதையின் உடைதான் இருந்தது. தான் இனி பிறந்த மெனியோடு போக முடியாது என்பதற்காக வேறு வழி இல்லாமல் பொய் தேவதையின் உடையை அணிந்து கொண்டு உண்மை தேவதையை போனாள் என்று எழுதிவிட்டு மகாகவி கிப்ரான் எழுதினார். அன்றிலிருந்துதான் மனிதர்கள் உண்மையை பொய்யாகவும் பொய்யை உண்மையாகவும் பார்க்கிறார்கள் என்று எழுதினார். பொய் எப்படி உண்மையாகவும் உண்மை எப்படி பொய்யாகவும் மாறுகிறது? அது நிலைப்பாடுகள் என்ன? அப்படி என்றால் அதை ரொம்ப பேரழகாக சொல்கிறது தமிழ். ஆமாம், அவர் ரொம்ப சின்ன வரவேற்புரை தான் அழகாக சொன்னார். நேற்று பூரா நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆமாம், உண்மை என்பது அன்பாகும்னா அப்போ அன்பு என்னாகும்? அன்பு உண்மையாகும். ஆமாம், எது உண்மையான அன்போ அதுவே அன்பு. பொய்யான அன்பை நாம் பார்த்ததில்லையா? நம் வாழ்நாளில் நாம் பொருள் ஈட்டி உயர்ந்த இடத்திற்கு வந்த போது நம்மிடத்தில் அன்பு செலுத்தி எல்லோரும் நம்மிடத்தில் உண்மையாக அன்பு செலுத்தியவர்களா? இல்லையே. எல்லா அன்பும் உண்மை இல்லையே. எல்லா அன்பும் உண்மை இல்லை என்று கண்டுபிடிப்பதற்கே நமக்கு எவ்வளவு காலம் ஆகிவிட்டது. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு விலகிவிட்டு தனிமையில் வந்து அமர்ந்து யோசிக்கிற போதுதான் எது உண்மை, எது பொய், எது அன்பு, எது காதல் என்று யோசிக்க முடிகிறது. உண்மையை உடனேயே அந்த கணமே உணரும் வாய்ப்பை வாழ்க்கை எல்லோருக்கும் தருவது இல்லை. உண்மை என்றாலே வெறும் உண்மை இல்லை, அதில் 3 நிலை இருக்கிறது. அது தமிழ் பேசுகிறது. உண்மை வேறு, வாய்மை வேறு, மெய்மை வேறு. இல்லையே, பார்த்தா 3 ஒரே சட்டை மாதிரி இருக்கு. ஒரே சட்டப்பா தானே இருக்கு, ஒன்றும் பெருசாக வித்தியாசம். வாய்மை திருக்குறள் வள்ளுவர் எழுதியிருக்காரு. உண்மை வேற வாய்மை வேறையா? எப்படி? ஆமா, வேற. தமிழ் சொல்லுகிறது வேற. உண்மை வேறு, வாய்மை வேறு, மெய்மை வேறு. எப்படி வேறு வேறு? தமிழ் ரொம்ப அழகாக சுருக்கமாக சொல்கிறது. உள்ளத்தில் இருப்பது உண்மை. உள்ளே இருக்கிற நேர்மை இருக்கு பாருங்க, உள்ளே இருக்கிற தூய்மை இருக்கு பாருங்க, அது உண்மை. அது சொல்லாக வாயில் வெளிப்பட்டால் அது வாய்மை. அது சொல்லாக வாயில் வெளிப்பட்டால் அது வாய்மை. மனசுக்குள்ள ஒரு உண்மையை வச்சுக்கிட்டு சொல்லணும்னு நினைச்சேன், சொல்றதுக்குள்ள செத்து போயிட்டேன், முடியல. கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. அப்படின்னா உண்மை உண்மையாகவே இருந்து விட்டது. உண்மை வாயின் வழியாக வெளிப்பட்டால் அது வாய்மை. அடுத்து தமிழில் இன்னொன்று சொன்னா, அது வாயின் வழியாக விடுப்பது மட்டும் இல்லை, கண்கள் கலங்க கண்ணீரோடு 2 கைகளையும் நீட்டி நான் உன்னை நேசிக்கிறேன், உன் மீது அன்பு செலுத்துகிறேன், என் சொத்து எல்லாவற்றையும் உனக்கு எழுதி வைக்கிறேன், என்னை பற்றி கவலைப்படாதே என்று சொன்னால், அது 2 கைகளையும் நீட்டி மெய்யாலும் அந்த உண்மையை உணர்த்தினால் உள்ளே இருப்பது உண்மை, வாயில் வருவது வாய்மை, உடலாலும் வெளிப்படுவது மெய்மை. மெய் 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 வெளிப்படுத்துவது மெய்மை. அதனால சாதாரணமாக சில பேர் பேசும்போது சொல்லுவாங்க, ஆமாம், மனம் மொழி மெய்யால்னு சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா? கம்பபாரதி சொல்லுவார், நான் மனம் மொழி மெய்களால் இறைவனை பூசிக்கிறேன் என்றால் மனதாலும் இறைவனை உண்மையாக நேசிக்கிறேன், சொற்களாலும் இறைவனை உண்மையாக நேசிக்கிறேன், என் உடல் மெய்ப்பாடுகளாலும் நான் உண்மையாக நேசிக்கிறேன். ஏன்னா இதில் 3 வேறு நிலைகள் இருக்கிறது. இதில் 3 வேறு நிலைகளை மனிதனால் எடுக்க முடியுமா? எடுக்க முடியும். மனசுக்குள்ள ஒன்று நினைச்சிட்டு வாய் வேற ஒன்று பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படி ஆட்களை நாம் பார்த்தது இல்லையா? நிறைய பார்த்திருக்கிறோம். உள்ள வேற ஒன்று இருக்கும், ஆனா வெளியே வாங்க வாங்க ரொம்ப சந்தோஷம் வாங்க சண்டாள எப்போ போவான்னு தெரியலையே,
எப்படி கேட்கறது? கேட்கப்படாதே, அது முறை இல்லையே. வர்றான், இமாத்துக்கு நான் போயிருக்கேனா, ஒரு காப்பி குடிச்சிருக்கேனா, வரானே, அவன் தான் பசிச்சு வந்திருப்பான். உனக்கு அவன் வந்ததில் விருப்பம் இல்லையா? ஆனால் விருப்பம் இல்லை என்கிற உண்மையை நீங்கள் ஒழிக்கிறீர்கள் பாருங்கள். அந்த இடத்தில் நீங்கள் வந்தவனை விட இழிவானவர்கள். வந்தவன் எப்படி இழிவானவன்? மதியாதார் தலைவாசல் மிதிக்க தெரியாதவன், எது உண்மை எது பொய் என்று கண்டறிய முடியாதவன். நீங்கள் ஒரு உண்மையை சொல்லி பாருங்கள். உங்கள் உறவுக்கு, நட்புக்கு, அது உங்கள் சொந்தத்தில் எல்லோருக்கும் போய் சேர்வதற்கு ரொம்ப நாள் ஆகிவிடும். ஒரு பொய்யை சொல்லி பாருங்கள், ஒரு பொய்யை சொல்லி பாருங்கள். 5வது நிமிடம் யாராவது உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு சொல்லுவேன். ஆமாம், பொய்க்கும் உண்மைக்கும் என்ன வேகம் என்று கேட்டால், உண்மைக்கு வேகமே கிடையாது. புறப்படலாம் என்று முடிவெடுத்து உண்மை செருப்பை மாட்டுவதற்கு முன்பாகவே பொய் 3 முறை உலகத்தை சுற்றி வந்துவிடும். 3 முறை உலகத்தை சுற்றி வந்துவிடும். இன்னும் எளிமையான உதாரணம் சொல்கிறேன். மோர் தெரு தெருவாய் அலைந்து விற்கப்படும். கள் உட்கார்ந்த இடத்திலேயே விட்டு போகும். பொய்க்கு மவுசு அதிகம், பொய்க்கு கிராக்கி அதிகம், பொய்க்கு சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகம், பொய்க்கு உறுப்பினர்கள் அதிகம். இது உண்மை. நாமே பங்களித்திருக்கிறோம். உண்மையை சொல்ல தயங்கி பொய் சொல்லியிருக்கிறோம். பொய் சொல்ல வேண்டும் என்பதற்காக பொய் சொன்னதில்லை. இந்த உண்மையை எப்படி இவனுக்கு சொல்லுவது, இவனுக்கோடு எப்படி பகிர்ந்து கொள்வது என்கிற பதட்டத்தில் இவன் அன்பற்றவன், இவன் உண்மையின் மதிப்பு தெரியாதவன். நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறேன், வாழ்நாளின் இறுதி வரை கடைபிடித்துக் கொள்ளுங்கள். என் ஆசிரியர் கற்றுக் கொடுத்தார், உண்மையை எல்லோருக்கும் சொல்லாதே என்றார். நீங்க தானே உண்மையே பேசு. நான் இப்போதும் சொல்கிறேன், உண்மையே பேசு, ஆனால் இது எல்லோரிடத்திலும் பேசாதே. உண்மையின் தரமும் தகுதியும் தெரிந்தவரிடத்தில் உண்மை பேசு. உண்மையின் தரமும் தகுதியும் அறியாத பொய்யர்களிடத்தில் உண்மையை பற்றி பேசாதே. நீ எவ்வளவு உண்மை பேசினாலும் அவர்களுக்கு அதன் மதிப்பு தெரியவே தெரியாது. ஏனென்றால் அவர்கள் மனம் ஆச்சரியங்களாலும் பகைமையாலும் குரோதத்தாலும் பொய்யால் நிரம்பி நிற்கும். அவர்களுக்கு ஒரு உண்மையை பெற்றுக்கொள்ளும் தகுதி இல்லை. தகுதியற்றவர்களுக்கு உண்மையை சொல்லாமல் இருப்பது உண்மைக்கு நாம் செய்யும் சிறப்பு. தகுதியற்றவர்களிடத்தில் உண்மையை மறைப்பது உண்மைக்கு நாம் தரும் மரியாதை. தகுதியற்றவர்களுக்கு உண்மையை வெளிப்படுத்தாமல் இருப்பது உண்மைக்கு நாம் செய்யும் உயர்வு. எனவே உண்மைதான் சொல்ல வேண்டும், எல்லோருக்கும் சொல்ல வேண்டும் என்பது இல்லை. பொய் ஒருபோதும் சொல்லிவிடக்கூடாது. பொய்களால் பயனே இல்லை, பொய்களால் ஒரு நன்மை கிடையாது. இன்னும் சொல்ல போனால், ஒரு கணத்தில் நீங்கள் பார்த்தால் பொய், நான் சொன்னது போல அது பிறந்த கணத்திலேயே கூடுதலாக பொய்களை உற்பத்தி செய்துவிடும். உங்களை முழு பையனாக அது மாற்றிக்கொண்டே இருக்கும். கொசு முட்டையிடுவது போல, கொசு முட்டையிடுவது போல. வேறு 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 எல்லாருக்கும் எதிரான ஒரு உதாரணம் எனக்கு இந்த கணம் நினைவில் வரவில்லை. நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் முட்டைகளை போடுவதை போல ஒரு பொய் வாயோடு பிறந்த கணத்திலேயே நூற்றுக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான முட்டைகளை கொசு போடுவது போல வாயிலிருந்து பொய் புறப்பட்டு கொண்டே இருக்கும். அதுதான் வள்ளுவன் சொன்னான், உண்மையையும் வாய்மையையும் வள்ளுவன் பிரித்தான். நீங்கள் திருக்குறளை படிக்கிற போது அது உண்மை அல்ல, ஆமா, அது வாய்மை. அப்பதான் வள்ளுவன் சொன்னான், வாய்மை எனப்படுவது யாதெனின்னா யாதொன்றும் தீமையில்லாத சொல்லல். அதுக்கு ஒரு உதாரணம் உரையாசிரியர் எழுதுனாங்க. ஒரு முனிவன் அமர்ந்திருந்தான் ஒரு ஆசிரமத்தில். எங்கோ பகையாக மோதிக்கொண்ட சிலர், ஏதோ காரணத்திற்காக பகைமையை வளர்க்க விரும்பும் சிலர், ஒரு மனிதர்களுக்குள் பகையை விதைக்க விரும்பும் சிலர் ஆயுதங்களோடு ஒரு அப்பாவி ஏழையை கொல்லுவதற்கு விரட்டினார்கள். உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், வேறு எதற்காகவும் இல்லை. அவன் உயிரோடு இருந்தால்தான் அவன் மனைவியும் அவன் 3 குழந்தைகளும் சாப்பிட முடியும். அவன் உயிருக்கு பயந்து ஓடியவன் இல்லை, உறவை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். ஒருவேளை தான் he is the only breadwinner. அவர்கள் கைகளில் அகப்பட்டு விடக்கூடாது, அவர்கள் ஆயுதங்களுக்கு பலியாகி விடக்கூடாது என்று அந்த எளிய மனிதன் அந்த கூட்டத்திலிருந்து தப்பிப்பதற்காக
விழுந்தடித்து கொண்டு ஓடி வந்தான். அந்த முனிவரை பார்த்தான். அவர் தூய்மையின் வடிவமானவர், உண்மையே சொரூபமானவர், குரு, ஆசிரியர், ஞானி, தூய்மையானவர். புத்தனை போல் அவர் இடந்த இடமெல்லாம் ஒளி வீசுகிற இடம். அவரிடத்தில் வந்து அழுதான். என்ன என்று கேட்டார். இன்னார் என்னை கொல்ல விரட்டுகிறார்கள், இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்னை தேடி வந்து இங்கே கொண்டு விடுவார்கள். அவர் ஒன்றும் சொல்லவில்லை. தான் இருந்த இடத்திற்கு பக்கத்திலேயே இருந்த ஒரு மறைவான இடத்தில் அவனை ஒழித்து வைத்தார். யார்? தூய்மையின் அடையாளமாக இருந்த குரு ஒழித்து வைத்தார். அந்த கொலைகார கும்பல் அவன் உள்ளே வந்தான் என்று தெரிந்து உள்ளே ஓடி வந்து அவரிடத்தில் கேட்டது, சாமி அவன் எங்க அப்படின்னா. அவன் வந்தான், நீங்கள் வருவீர்கள் என்று அஞ்சி ஓடிவிட்டான். சாமி என்ன சொல்றீங்க? ஆம், நீங்கள் வருவீர்கள் என்று அஞ்சு ஓடிவிட்டான். இதோ மேற்கு புறமாக ஓடினான் என்று சொன்னார். சாமி பொய் சொல்ல மாட்டார் என்று உலகம் நம்பியது. அந்த கொலைகாரர்களுக்கும் தெரியும் சாமி பொய் சொல்ல மாட்டார் என்று. ஆனால் சாமி மனமாற பொய் சொன்னார். சொன்னாரா? அவர் சொன்னது உண்மையா பொய்யா? பொய். உண்மையின் சொரூபமான ஒரு மனிதன் ஏன் பொய் சொன்னார்? ஒரு உயிரை காப்பாற்றுவதற்காக, அதுவும் தீயவர்களிடமிருந்து ஒரு நல்லவனின் உயிரை காப்பாற்றுவதற்காக. கொலைகார கும்பலிலே கைகளிலே இருந்து ஒரு எளியவனை காப்பாற்றுவதற்காக அவர் பொய் சொன்னார். வள்ளுவன் சொன்னான், பொறை தீர்ந்த நன்மை பயக்குமெனின் பொய்மையும் வாய்மை இடத்த என்றான். பொய் உண்மைக்கு ஒப்பாகும். எப்போது ஒப்பாகும்? பொய்யும் கூட உண்மைக்கு ஒப்பாகும். எப்போது? குற்றமற்ற நன்மையை அது தருமானால் பொய்யும் கூட உண்மையாகும். அப்படியானால் வாழ்நாள் முழுவதிலும் உண்மையே சொல்வேன் என்று விரதம் பூண்டு விட்டு பாரதி கிருஷ்ணகுமார் சொன்னார் என்று என் தலையில் பழியை போட்டு உங்களை நம்பி உயிரை காப்பாற்றிக் கொள்ள வந்தவனை நீங்கள் ஒருபோதும் காட்டிக் கொடுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம்? உங்களை நம்பி தன் உயிரை காப்பாற்றுவதற்காக ஓடி வந்தவனை ஒரு பொய் சொல்லி காப்பாற்றலாமா காப்பாற்றக்கூடாதா? காப்பாற்றலாமா காப்பாற்றக்கூடாதா? காப்பாற்றலாம், காப்பாற்ற வேண்டும். அப்போது நீங்கள் சொன்னது பொய் அல்ல, அது குற்றமற்ற நன்மையை உண்டாக்குமானால் அந்த பொய்யும் என்னவாகிறது? உண்மையாகிறது. வள்ளுவன் சொன்னான், உண்மை என்றால் என்று கேட்டான். வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமையில்லாத சொல்லல். இது போதும். அந்த பொண்ணு ஒரு மாதிரி முடிஞ்சிச்சு. தீமை தானே. யாரையாவது பார்த்தா படிச்சிருப்பான், முடிச்சிருப்பான். என்ன படிச்சிருக்க? ஆமா, எம்எஸ்சி. சொல்லுவான், என்ன வேலை பார்க்குற? அவன் வேலை கிடைக்காம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பான். ரொம்ப அன்பா கேட்கிறதா நினைச்சுக்கிட்டு உண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற பேராவலையில் இன்னொருவரின் அந்தரங்கத்திற்குள் எட்டி பார்க்கிற அவமானகரமான பணிகளை நாம் நிறுத்திவிட வேண்டும். உனக்கு வேலை கிடைச்சிச்சா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? புழு பூச்சி ஏதாவது இருக்கா? புழு பூச்சி பெறதுக்கு அவன் கல்யாணம் பண்ணா உன்னை கேட்டா பெற போறான். நீ இதெல்லாம் அவன் சொல்லட்டும். சார் கல்யாணம் ஆயிடுச்சு சொல்லட்டும். அமோகமா இருக்கு, மங்களகரமா இருக்கு. அவன் பொண்ணு தேடிட்டு இருப்பான். யாரோ ஒருத்தன் செவ்வாய் தோஷம்னு சொல்லி வச்சிருப்பான். அது 32 வயசா இருக்கும், கல்யாணம் ஆகாம இருக்கும். அதை பார்க்குறவன் பூரா கேட்பான், இல்லையோ என்ன? ஒன்றும் இல்லை, பிறரை துன்புறுத்தாத தீமை செய்யாத சொற்கள் உண்மைன்னு நான் என் வாழ்க்கையில் கண்டுபிடிச்சேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இயக்குனர், அவரும் அவருடைய உதவியாளர்களும் என்னை பார்க்க வந்தார்கள். நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு தெருவோட டீ கடையில் போய் டீ குடிக்க போனோம். வாழ்வை அனுபவங்கள். அதில் ஒரு பையன் துருன்னு இருந்தான். நானும் அவனும் டீ குடிச்சுக்கிட்டு இருந்தோம். நான் அவனிடத்துல வந்து, தம்பி எந்த ஊர் என்று கேட்டேன். நான் உங்களை கேட்குறேன், இதில் ஏதாவது கெட்ட வார்த்தை இருக்கா? தம்பி எந்த ஊருன்னு கேட்டது தப்பா ரைட்டா? ரைட்டு. ஒரு உரையாடல் துவக்கிறதுக்கு சாதாரணமாக நம்ம ஒருத்தர்கிட்ட கேட்குற எளிய வார்த்தை தான். அவன் கேட்ட உடனே அப்படின்ட்டு போயிட்டான். எனக்கு விளங்கவே இல்லை.
நம்ம ஏதாவது கெட்ட வார்த்தை பேசிட்டோமோ? தம்பி எந்த ஊருன்னு தானே கேட்டோம், அதுவும் தம்பின்னு தானே சொன்னோம். பா இங்க வா அப்படின்னு கூப்பிட்டேன். என்ன அப்படின்னு வந்தான். தம்பி எந்த ஊரு அப்படின்னு. சரி இது விட்டுணும், இது வேற ஏதோ பிரச்சனை. ஒரு 15 நிமிஷம் கழிச்சு அந்த டைரக்டர் கிட்ட கேட்டேன், அவன் யாரையா? நம்மால் தான், நம்மளோட வேலை செய்கிறான். எந்த ஊருன்னு கேட்டேன்யா. அவன் என்னையா பாம்பு கொத்துற மாதிரி செய்யறான். எந்த ஊருன்னு கேட்குறது தப்பாயா? ஒருத்தர் பேச ஆரம்பிக்கிறோம், புதுசாக ஒருத்தரை பார்க்குறோம். இந்த வரையே பார்த்தோம், நமக்கு சார் நீங்கள் எந்த ஊர், என்ன பண்ணுறீங்க, ஏதோ கேட்போம்ல. அப்படித்தானே சார் கேட்டேன். அவன் ஏன் கோவப்படுறான்? அவர் சொன்னார், உனக்கு அது சாதாரணமான கேள்வி, அவனுக்கு இல்லைன்னாரு. ஏன்? அவன் பிறக்கும் போதே தாயையும் தந்தையும் இழந்தவன். அவன் குழந்தையாக இருந்த காலத்தில் இருந்தே ஒரு அனாதை ஆசிரமத்தில் வளர்ந்தவன். 6 அனாதை ஆசிரமங்களில் மாறி மாறி வளர்ந்து இப்போது சென்னைக்கு வந்திருக்கிறான். சொந்த ஊர் எது என்று கேட்டால் எதை சொல்லுவான்? எதை சொல்லுவான் என்று கேட்டார். எனக்கு ஒரு உண்மை அந்த கணம் உரைத்தது. வாயிலிருந்து பேசுகிற எல்லா சொற்களும் சிறந்த சொற்கள் அல்ல. அன்பினால் பேசப்படும் சொற்களை கூட, என்று நாம் கருதும் சொற்களை கூட ஒரு பெரும் காயத்தை ஏற்படுத்தி விடக்கூடும். எனக்கு பெருகிய கண்ணீரை அடக்கவே முடியவில்லை. இப்போது கூட எனக்கு கண்ணீர் வருகிறது. அவன் எந்த ஊர் சொல்லுவான்? அவருக்கு அவன் வரலாறு தெரியுமா, அவன் வாழ்க்கை தெரியுமா? அவர் சட்டம் சொல்லிட்டார், அவன் பிறக்கும் போதே ஆனால் 6 ஊரில் வளர்ந்தான், எந்த ஊர்னு கேட்டால் அவன் எவனா சொல்லுவான் அப்படின்ட்டு அவர் அந்த பக்கம் போயிட்டார். நான் அவனை கூப்பிட்டேன். அவன் திரும்ப வந்தான். அவன் வரும்போதே ஆங்காரமாக வர்றான். ஏன்னா அவன் என்ன முடிவோட வர்றான், 3ஆவது தடவையுமே நம்மளை நீ எந்த ஊர்னு கேட்க போகிறான், இவன் குறவலையை கடிச்சிருந்துங்கிற மாதிரி இவருன்னு வந்தான். வந்தோடனே அப்படி தோளில் கை போட்டேன். தம்பி, இனிமே எவனாவது எந்த ஊருன்னு கேட்டான்னா மதுரைன்னு சொல்லு, அது அண்ணன் ஊர். அவன் சொந்தம் இல்லை, அவன் உறவில்லை. அதற்கு முன்பு நான் அவனை பார்த்ததில்லை. ஆச்சரியமான உண்மை, அதற்கு பின்பு கூட நான் அவனை பார்க்கவில்லை. ஆனால் தம்பி, இனிமே யாராவது கேட்டாங்கன்னா மதுரைன்னு சொல்லு, அண்ணன் ஊர் மதுரை என்று சொன்ன வார்த்தையை விடவும் வாய்மையும் தூய்மையும் நிறைந்த சொற்கள் உலகத்தில் இருப்பதாக நான் கருதவில்லை. அதைத்தான் வேறு சொற்களில் சொன்னேன். உண்மை என்பது அன்பாகும். அன்புதான் உண்மை. அன்பென்று வேறு எதுவும் உண்மை இல்லை. பணம் உண்மை இல்லை, பணம் உண்மை இல்லை, பொருள் உண்மை இல்லை. நீங்களோ நானோ யாரும் எதையும் கொண்டு போக போவதில்லை. ஆச்சரியமான இயற்கை விஞ்ஞானம் பாருங்கள். இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் ஆழப்போவதற்காக பிறக்கிற மனித குழந்தை பிறக்கும் போது கைகளை மூடிக்கொண்டு பிறக்கிறது. எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவித்து சேர்த்து வைத்ததற்கு பிறகு போகும்போது கைகளை விரித்து கொண்டு போகிறது. எல்லாவற்றையும் கைப்பற்றி விட வேண்டும் என்று இந்த உலகத்திற்கு வந்த மனிதன் தான் போகிற போது எல்லா கைகளையும் விரித்து வைத்துக் கொண்டு எதையும் கொண்டு போகவில்லை என்று சொல்கிறான். ஆனால் எதையும் கொண்டு போகாத மனிதனும் ஒன்றை கொண்டு போக முடியும். அவன் வாழ்நாள் முழுவதிலும் அன்பினால் இந்த உலகத்தை ஆண்டவன், அவன் உண்மையானவன் என்ற சொற்கள், அந்த சொற்கள் நாம் புறப்பட்டு போகிற நாளில் நம்மோடு வரும். கண்ணதாசன் ஒரு பாட்டில் போகிற போக்கில் எழுதியிருப்பார், எல்லா இறுதி ஊர்வலங்களிலும் மனிதர்கள் மௌனமாக போவதை நான் பார்த்திருக்கிறேன். அப்படி people go in silence. ஏன் மௌனமாக போகிறார்கள்னு கண்ணதாசனை கேட்டபோது, கண்ணதாசன் ஒரு சினிமா பாடல்களில் போகிற போக்கில் எழுதிவிட்டு போய்விட்டார். இன்பத்திலே துணை இருந்தால் புன்னகை சொல்வது நன்றி, இல்லையா? இன்பத்திலே துணை இருந்தால் புன்னகை சொல்வது நன்றி, துன்பத்திலே துணை இருந்தால் கண்ணீர் சொல்வது நன்றி. வாழும்போது வருவோர்க்கெல்லாம் வார்த்தையாலே நன்றி சொல்வோம். தேங்க்ஸ், ரொம்ப நல்லா பண்ணிட்டீங்க, ரொம்ப நன்றி சொல்வோமா? இன்பத்திலே துணை இருந்தால் புன்னகை சொல்வது நன்றி, துன்பத்திலே துணை இருந்தால் கண்ணீர் சொல்வது நன்றி. வாழும்போது வருவோர்க்கெல்லாம் வார்த்தையாலே நன்றி சொல்வோம்.
வார்த்தையின்றி போகும்போது மௌனத்தாலே நன்றி சொல்வோம் என்று எழுதினார் கண்ணதாசன். அந்த மௌனத்தை விடவும் உயர்ந்த உண்மை இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. நீங்கள் ஆச்சரியமாக தெரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் எல்லா நாடுகளிலும் ஒரு மனிதனுக்கு சிலை இருக்கிறது. யார் என்று சொல்லுங்கள். சிலருக்கு சில நாடுகளில் சிலை இருக்கிறது, சிலருக்கு சில நாடுகளில் சிலை இருக்கிறது. சர்வாதிகாரிகளுக்கு அவர்கள் ஆளுகிற நாட்டில் அவர்கள் சிலை தான் இருக்கும். ஆமாம், மூசே என்ற சர்வாதிகாரி தன் நாட்டின் தலைநகரமான மூசேவில், மூசே என்ற சர்வாதிகாரி தன் நாட்டின் தலைநகரமான மூசேவில் நடுவில் அமர்ந்திருந்த மூசே என்கிற பூங்காவில் மூசேவின் சிலையை மூசேவே திறந்து வைத்தார்னு நான் படிச்சிருக்கேன். அவருக்கு அந்த நாட்டை தவிர வேறு எங்கும் சிலை இருக்காது. நான் அறிந்தவரை நான் போன எல்லா நாடுகளிலும் ஒரு மனிதனுக்கு சிலை இருப்பதை பார்க்கிறேன். அந்த மனிதன் இந்தியாவில் பிறந்த மனிதன். யார் யார் சொன்னா? காந்தி. காந்தி அரசியல் ரீதியாக அவர் தத்துவங்களில் கருத்துகளில் மாறுபாடு உண்டு. அவர் ஏன் இப்படி சொன்னார், இவர் இப்படி சொல்லியிருக்க வேண்டாமே என்று எனக்கு சில விஷயங்கள் தோன்றி இருக்கிறது. அது சிந்தனையின் வெளிப்பாடு. ஆனால் அவர் வாழ்ந்த காலத்தோடு ஒப்பிட்டு அவர் செய்த பணிகளை கணக்கிட்டு பார்க்கிற போது, நான் இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டில் நின்று கொண்டு விஞ்ஞானமும் அறிவியலும் எல்லாம் வளர்ந்த ஒரு காலத்தில் நான் பேசுகிற பேச்சையும் என் சிந்தனையையும் 100 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு மனிதனின் வாழ்க்கையை மதிப்பீடு செய்கிற போது உலகின் பல நாடுகளில் போற்றத்தகுந்தும் தலைவனாக காந்தி கொண்டாடப்படுகிறார். பிரிட்டிஷ் பாராளுமன்றத்திற்கு எதிரே காந்தியின் சிலை இருக்கிறது. 200 ஆண்டுகள் இந்தியாவை ஆண்டவர்கள் தங்கள் பாராளுமன்றத்திற்கு முன்பு அவரின் சிலையை வைத்தார்கள் என்றால் வென்றது யார்? காந்தி. காந்தி ஏன் வென்றார்? நான் 2 வரிகளில் சொல்கிறேன் உங்களுக்கு. தன் அரசியல் வாழ்க்கையை துவங்கி தன் வாழ்க்கை முழுவதையும் சுயசரிதையாக காந்தி எழுதினார். ஒரு தகவல் தெரிந்து கொள்ளுங்கள், 1920ஆம் ஆண்டு வரையிலான தன் வாழ்க்கையை மட்டும்தான் காந்தி எழுதியிருக்கிறார். 20ற்கு பிறகு 28 ஆண்டுகள் வாழ்ந்தார். அந்த எஞ்சிய 42 ஆண்டு கால வாழ்க்கையை காந்தி எழுதவில்லை. பல ஆயிரம் பக்கங்களுக்கு எழுதப்பட்ட தன் சுயசரிதையை 1920ஆம் ஆண்டோடு காந்தி முடித்துக் கொண்டார். என்ன தெரியுமா காரணம் சொன்னார்? இதற்கு பிறகு என் வாழ்க்கை எல்லோருக்குமான வாழ்க்கை. இதற்கு பிறகு என் வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம். திறந்த புத்தகத்தை மறுமுறையும் எழுத வேண்டிய தேவை இல்லை. நான் எங்கே எந்திருக்கிறேன், எங்கே போகிறேன், யாரை சந்திக்கிறேன், எல்லாவற்றையும் எல்லோருக்கும் தெரிவிக்குமாறு சொல்லிவிட்டேன். இது ஒரு காரணம். எனவே எஞ்சிய வாழ்க்கையை எழுத வேண்டிய அவசியம் இல்லை. 2, நான் ஒரு மாபெரும் அரசியல் இயக்கத்திற்கு தலைமை தாங்குகிறேன். 1919 தான் அவர் இந்தியாவில் அரசியல் இயக்கத்திற்கு தலைமை தாங்குகிறார். 20 சொல்லுகிறார், நான் ஒரு மாபெரும் அரசியல் இயக்கத்திற்கு தலைமை தாங்குகிறேன். உலகின் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை எதிர்த்து நாங்கள் போராடுகிறோம். போராடுகிற எங்களுக்குள் கருத்து வேற்றுமை ஏற்பட்டால் உண்மைகளை நான் வெளியே சொல்ல வேண்டிய கட்டாயம் வரும். சில உண்மைகளை நான் வெளியே சொன்னால் அது எங்கள் போராட்டத்திற்கு, எங்கள் எழுச்சிக்கு இடையூறாக இருக்கும் என்பதால் உண்மைகளை சொல்ல முடியாமல் இருக்கும் ஒரு சூழலில் எழுதாமல் இருப்பது சிறந்தது என்று நான் எழுதுவதை நிறுத்திக் கொள்கிறேன் என்று காந்தி நிறுத்தினார். இது ரொம்ப சிறப்பு. தன் வாழ்க்கையின் துவக்கத்தில் காந்தி சொன்னார், காட் இஸ் ட்ரூத் என்றார். அவர் கடவுள் நம்பிக்கை உடையவர், எல்லா கடவுளையும் சமமாக மதித்தவர். ரகுபதி ராகவ ராஜாராம், பதித்த பாவன சீதாராம். அவர் மதபேதம் பாராட்டியதில்லை. எல்லா மதங்களை சமமாக பாவிக்கும் எண்ணம் இந்துவாக இருந்த போதிலும் அவருக்கு ஏற்பட்டதில்லை. எல்லா மதங்களையும் சமமாக பாவிக்கும் எண்ணம் முகம்மதியராக இருந்த போதிலும் அக்பருக்கு வந்ததில்லை. எல்லா மதங்களையும் சமமாக பாவிக்கும் பண்பு பௌத்தனாக இருந்த போதிலும் அசோகனுக்கு வரவில்லை. எல்லா மதங்களையும் சமமாக பாதிக்கும் பண்பு தமிழனாக இருந்த போதிலும் பாரதிக்கு வரவில்லை. கடவுள் நம்பிக்கை உள்ள காந்தி எழுதினார், காட் இஸ் ட்ரூத் என்று எழுதினார். 1903ஆம் ஆண்டு காந்தி காட் இஸ் ட்ரூத் என்று எழுதினார். 1945ஆம் ஆண்டு காந்தி எழுதினார், ட்ரூத் இஸ் காட் என்று எழுதினார். அப்புறமா போய் எழுதி படித்து பாரு, காட் இஸ் ட்ரூத்.
கடவுளே உண்மை என்று தன் வாழ்க்கையை தொடங்கிய காந்தி தன் வாழ்நாளின் இறுதியில் உண்மையே கடவுள் என்ற முடிவுக்கு வந்தார். உண்மையே கடவுள் என்று சொன்னதற்கு பிறகு உண்மை அன்பன்றி வேற என்ன? உண்மை அன்புதான். அது கடவுள் நிலைக்கு காந்தி உயர்த்தினார். அவர் கடவுள் தான் உண்மை என்று நம்பினார். வாழ்க்கை அனுபவத்தில் கண்டுபிடித்துக் கொண்டார், கடவுள் உண்மை இல்லை, உண்மைதான் கடவுள் என்று கண்டறிந்து கொண்டார். அந்த உண்மையை எல்லோருக்கும் காந்தி உணர்த்தினார், எழுதினார். இப்படித்தான் நாம் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். எப்போது உண்மை பேசுவது, எப்போது பேசாமல் இருப்பது, எப்போது உண்மைக்கு நிகரான குற்றங்களை தவிர்க்கும் பொய்மையை கூட உண்மைக்கு சமமாக பேசுவது என்பதை வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எல்லாவற்றிலும் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், பிற உயிர்களின் மீது, பிற மனிதர்களின் மீது பகைமை பாராட்டாதீர்கள். நமக்கு சில பேரோடு கோபம் இருக்கிறது. சில பேர் நமக்கு இழைத்த அநீதியை நாம் வளர்த்தவர்கள், நம்மால் வளர்ந்தவர்கள், நாம் வளர்த்தவர்கள், நாம் பெற்றெடுத்தவர்கள், நம்மாலேயே உருவாக்கப்பட்டவர்கள் நம் மார்பில் மிதித்து ஏறி விளையாடுகிறார்கள். ஆச்சரியமான உண்மை என்ன தெரியுமா? அப்படி ஏறி விளையாடுவதற்கான இடம் கொடுத்தது நாம் தான். நாம் கொடுத்த இடத்தைத்தான் அவர்கள் தங்கள் விருப்பத்திற்கேற்க பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அந்த உண்மையை நாம் உணர்ந்து கொண்டால் மிக மிக எளிதாகிவிடும். நான் நிறைவாக ஒரு மகாபாரதத்தில் இருந்து ஒரு கதை சொல்ல விரும்புகிறேன். நேரம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். 2 எழுதப்படாத கதைகள், 2மே மகாபாரதத்தில் இடம்பெறும் கதைகள். போர் முடிந்து விட்டது. தர்மர் ஆட்சிக்கு வந்து விட்டான். கௌரவர்கள் எல்லோரும் இறந்து போய்விட்டார்கள். திரௌபதி மாடத்திலே போய் நின்று பார்க்கிறாள். அந்த நகரத்தில் ஆண்களின் எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைந்து போய்விட்டது. எல்லாம் போரில் கொல்லப்பட்டு விட்டார்கள். கணவனை இழந்த விதவைகளும் மகனை இழந்த தாய்மார்களின் கண்ணீரால் அஸ்தினாபுரம் ததும்பிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு போர் முடிந்த பிறகு எத்தனை பேர் இறந்தார்கள் என்று நீங்கள் சொல்லிவிட முடியும்? ஒரு போர் முடிந்ததற்கு பிறகு எவ்வளவு ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டன என்று நீங்கள் சொல்லிவிட முடியும்? ஒரு போர் முடிந்த பிறகு எத்தனை பேர் ஊனமுற்றார்கள் என்று நீங்கள் சொல்லிவிட முடியும்? ஒரு போர் தொடர்பான எல்லா புள்ளி விவரங்களையும் உலகின் எல்லா புள்ளி விவரக்காரர்களும் தேடி எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்து விடுவார்கள். ஆனால் கணவனை இழந்த ஒரு பெண்ணின் துயரத்தை, மகனை இழந்த ஒரு தாயின் துயரத்தை எந்த புள்ளி விவரக்காரனாலும் அளக்க முடியாது. அளக்க முடியாது. மகனை இழந்த தாயின் கண்ணீரை விடவும் பெரும் துயரம் மிக்கது கணவனை இழந்த மனைவியின் துயரம். அதனால்தான் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் ஒரு வரி எழுதுவார், கணவனை இழந்தோர்க்கு காட்டுவது இல் என்று எழுதுவார். என்ன பொருள்? ஒருவேளை நண்பனின் தகப்பன் இறந்திருந்தால், தம்பி கவலைப்படாத, அப்பா இல்லைன்னு வருத்தப்படாத, நான் உனக்கு அப்பாவா இருந்து எல்லாம் பண்றேன்னு. நீங்கள் எந்த உறவை இழந்திருந்தாலும் இழந்த உறவாக நான் இருந்து அந்த இடத்தை நிரப்புவேன் என்று நீங்கள் சொல்லிவிட முடியும், ஒரே ஒரு உறவு தவிர. அந்த உறவு தான் காட்டுவது இல். கண்ணீரில் ததும்பி நிற்கும் அஸ்தினாபுரத்தை பார்க்க முடியாமல், அந்த வெற்றியை அனுபவிக்க முடியாமல் திரௌபதியும் அழுது கொண்டிருக்கிறாள். யாரும் மகிழ்ச்சியாக இல்லை. கிருஷ்ணன் அஸ்தினாபுரத்தை விட்டு வெளியே போகிறான். கிருஷ்ணன் வருவது தெரிந்து உதங்கன் என்கிற ஒரு முனிவன் காத்திருக்கிறான். மதங்கன் இல்லை, மதங்கன் ராமாயணத்தில் வருகிறவன். இவன் உதங்கன். உதங்கன் ஊருக்கு வெளியே காத்திருக்கிறான். அவன் நோக்கம் எல்லாம், இவ்வளவு சண்டைக்கும் காரணம் யார்? இவன் தான். யார்? கிருஷ்ணன். இந்த கள்வன் தான், இந்த உள்ளங்கவர் கள்வன் தான் எல்லா சூதையும் எல்லாவற்றையும் செய்தவன். திட்டமிட்டு திட்டமிட்டு செய்து இவ்வளவு பேர் இறப்பதற்கு காரணமாக இருந்தது இவன் தான். வரட்டும், இவ்வளவு பேரின் மரணத்திற்கு காரணமான ஒருவனை சபித்து விட்டு போகலாம் என்று உதங்கன் காத்திருந்தான். கிருஷ்ணனுக்கு இந்த விஷயம் தெரியாது. வெளியே வந்த கிருஷ்ணன் உதங்கனை பார்த்து வணங்கினான். உதங்கன் சொன்னான், உனக்காகத்தான் காத்திருக்கிறேன். பல்லாயிரக்கணக்கான உயிர்களை, இளம் உயிர்களை, தாயை, மகனை, குழந்தைகளை, அபிமன்யுவை,
அத்தனை பேர் உயிரும் கொன்று நீ என்ன செய்து நிலைநாட்டி விட்டாய்? எல்லா கொலைக்கும் காரணமான உன்னை நான் சபிக்க போகிறேன். கிருஷ்ணன் சொன்னான், இல்லை, கௌரவர்களின் தீமையை அழிக்கவும் தர்மத்தை நிலைநாட்டவும் தான் இந்த போரை நான் செய்ய முயன்றேன். நான் தூது போனேன், தோற்று போனது. நீ சூதாட்டத்தையே நிறுத்தி இருக்கலாமே. எல்லாம் செய்ய முடிந்த ஒருவன் சூதாட்டத்தை நிறுத்தி இருக்கலாமே. நிறுத்தி இருக்கலாம் தான். ஆனால் சூதாட போகிற போது தருமன் வேண்டிக் கொண்டான், நாங்கள் சூதாடுவது கிருஷ்ணனுக்கு தெரியக்கூடாது. இல்லாவிட்டால் துரியோதனனுக்கு சகுனி ஆடியது போல நான் தருமனுக்கு ஆடியிருப்பேன். குருஷேத்திரம் இல்லாமலேயே பகடைக்காயிலேயே அதிகாரம் கைமாறி போயிருக்கும். ஆனால் அவர்கள்தான் என்னை விலக்கி வைத்து விட்டார்களே. சூதாட போகும்போது சொல்லாமல் போய்விட்டார்கள், தோற்றார்கள், காட்டுக்கு போனார்கள், திரும்ப வந்தார்கள். என்ன கேட்டோம்? ஊர் கேட்டோம், கொடுக்கவில்லை. வீடு கேட்டோம், கொடுக்கவில்லை. ஊசி முனை இடம் கூட இல்லை என்றார்கள். தூது போனேன், எல்லாம் தோற்றது. நீதியை காப்பாற்றுவதற்காக நான் இத்தனையும் செய்தேன் என்று கிருஷ்ணன் சொன்னான். உதங்கன் சொன்னான், நீயும் துவாரகையின் அரசன் தானே? ஒரு துவாரகையின் மன்னனாக நீ பாண்டவர்களோடு கூட்டணி வைத்துக் கொண்டு எல்லா குற்றங்களையும் செய்துவிட்டு தர்மம் நீதி என்று பேசுவதை நான் எப்படி ஏற்பேன் என்று உதங்கன் சீறினான். கிருஷ்ணனுக்கு வேறு வழி இல்லை. கிருஷ்ணன் சொன்னான், நான் துவாரகையின் மன்னன் தான், நான் பாண்டவர்களோடு இருந்தேன் தான், இந்த கொலைகளுக்கெல்லாம் நான் காரணம்தான், நான் மறுக்கவில்லை. ஆனால் தர்மத்தை நிலைநாட்டும் பொருட்டு நான் கிருஷ்ணனாக வந்தேன். நான் பரம்பொருள், நான் திருமால். என்னை நீ சபித்து விடாதே. ஏனென்றால் ஏற்கனவே காந்தாரி என்னை சபித்து விட்டாள். கிருஷ்ணன் வேண்டிக் கொண்டான். காந்தாரி. உதங்கன் கேட்டான், காந்தாரி என்ன சபித்தாள்? என் 100 குழந்தைகளின் மரணத்திற்கு காரணமான நீ, காந்தாரி சொன்னாள் கிருஷ்ணனை பார்த்து, என் 100 குழந்தைகளின் மரணத்திற்கு காரணமான நீ யாருடைய துணையும் இல்லாமல் தனியாக அனாதையாக செத்து போவாய். என் மக்கள் இறந்து போவதற்கு காரணமாயிருந்த உன் நாட்டில் உன் மக்கள் பகையே இல்லாமல் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டு அழிந்து போவார்கள் என்று காந்தாரி சபித்தாள். காந்தாரின் 2 சாபமும் பலித்தது. கிருஷ்ணன் ஒரு வேடனின் அம்பு உள்ளங்காலில் ஏறி இறந்து போனான். கிருஷ்ணன் இறந்து போனான். ஆம், மனிதனாக பிறந்து விட்டால் கடவுளாக இருந்தாலும் இறந்துதான் போக வேண்டும். ஏற்கனவே காந்தாரி சபித்து விட்டாள். உதங்கனே, நீயும் சபிக்காதே, நான் திருமால் என்று தன் பெரும் உருவத்தை எடுத்து உதங்கனுக்கு காட்டினான். சரி, ஏற்கனவே சபிக்கப்பட்டு விட்டாய், நான் உன்னை சபிக்காமல் இருக்க வேண்டும் என்று கேட்கிறாய். நீ பரம்பொருள் என்று சொல்கிறாய். நான் ஒரு வரம் கேட்கிறேன், கொடுப்பாயா? யார் கேட்டா? உதங்கன் கேட்டான். கிருஷ்ணன் சொன்னான், நல்ல வாய்ப்பு, சாபம் இல்லாமல் தப்பித்துக் கொள்வதற்கு, பரம்பொருள் என்று நிரூபிப்பதற்கு. கிருஷ்ணன் சொன்னான், என்ன வேண்டுமானாலும் கேளுமையா, தருகிறேன். நான் எந்த இடத்தில் இருந்தாலும் எனக்கு தாகம் ஏற்பட்டால், நான் தண்ணீர் அருந்த வேண்டும் என்று விரும்பினால், விரும்பிய கணத்தில் தண்ணீர் கிடைப்பதற்கு எனக்கு நீ வரம் தர வேண்டும். கிருஷ்ணன் சொன்னான், அவ்வளவுதானா? என்னை சபிக்காமல், என்னை மேலும் சபிக்காமல், நான் பரம்பொருள் என்று உணர்ந்து நீ வரம் கேட்டாய் அல்லவா, வரம் தருகிறேன். தாகம் என்று எந்த இடத்தில் இருந்து நீ குடிக்க தண்ணீர் கேட்டாலும் உனக்கு தண்ணீர் கிடைக்கும். வரம் தந்தேன். தப்பிச்சு போயிட்டான் கிருஷ்ணன். அப்புறம் போய் வேட நம்புல மாட்டி செத்து போயிட்டான். மகிழ்ச்சியாக அந்த ஊரை விட்டு கிளம்பி போன உதங்கன் நீண்ட நாள் பயணத்திற்கு பிறகு ஒரு பாலைவனத்தை கடக்கும் கட்டாயத்திற்கு உள்ளானான். பாலைவனத்தின் நடுப்பகுதியை கடக்கிற போது உதங்கனுக்கு இயற்கையாகவே பெரும் தாகம் எடுத்து விட்டது. தண்ணீர் வேண்டும் என்று அவன் பரம்பொருளை இறைஞ்சி வேண்டினான். கிருஷ்ணா, பாலைவனத்தின் நடுவில் நிற்கிறேன், தாகம் எடுக்கிறது, தண்ணீர் கொடு என்று உதங்கன் கேட்டான். இந்த குரல் கிருஷ்ணனுக்கு கேட்டது. வரம் கொடுத்தவன் தானே. அவன் சொன்னான், இந்திரா, என்னை சபிக்காமல் எனக்கு வாழ்த்து சொல்லி ஒரு வரம் பெற்றுக்கொண்டு என்னை காப்பாற்றியவன் உதங்கன். எனவே நீ ஒன்று செய். என்ன செய்ய வேண்டும்? நீ தேவர்கள் உண்ணும் அமுதத்தை கொண்டு போய் உதங்கனுக்கு கொடு. அமுதம் அருந்தி விட்டால் உதங்கன் என்றைக்கும் சாக மாட்டான். உதங்கனுக்கு தாகமே பிறகு எடுக்காது, கொடு.
தேவேந்திரன் சொன்னான், பரம்பொருளே மன்னிக்க வேண்டும். அமிர்தம் என்பது தேவர்களுக்கானது, மனிதர்களுக்கு அதை தருவது இல்லை. அது மனிதர்களுக்கானது அல்ல, என்னால் அதை கொடுக்க முடியாது. கிருஷ்ணன் சொன்னான், அவன் என்னை காப்பாற்றினான், என்னை சபிக்காமல் வாழ்த்தி அனுப்பினான், அவனுக்கு நான் உதவ வேண்டும் என்று விரும்புகிறேன். அவன் எப்போதெல்லாம் தண்ணீர் கேட்பான் என்று எனக்கு தெரியாது. ஏதேனும் ஒரு கடத்தில் அவன் தண்ணீர் கேட்டு நான் கொடுக்க முடியாமல் ஒரு இடத்தில் இருந்து அகப்பட்டு கொண்டால் அவன் சபிப்பான் என்று எனக்கு தெரியும். பேசாமல் நான் சொல்வதை கேள், தேவர்கள் மட்டும் உண்ணும் அமிர்தத்தை உதங்கனுக்கு கொடு. இது எப்படி? உத்தரவு நிறைவேற்று. இந்திரனுக்கு அதை மனிதர்களுக்கு தருவதில் விருப்பம் இல்லை. ஆனாலும் பரம்பொருளின் கட்டையை மீற முடியாது. சட்டென்று இந்திரன் ஒரு முடிவெடுத்தான். அமுதகலசை கையில் எடுத்துக்கொண்டான். ஆனால் தேவேந்திரனாக அல்ல, அழுக்கு உடையில் ஒரு புலையனாக, தாழ்த்தப்பட்டவர்களிலும் தாழ்த்தப்பட்டவனாக, தோட்டத்தில் சிறிது கூட தூய்மை இல்லாதவனாக, ஆனால் அமுதகலசத்தை ஏந்தி கொண்டு வந்து உதங்கனுக்கு கொடுத்தான். உதங்கன் என்ன செய்திருப்பான்? உதங்கன் உதாசீனப்படுத்தினான், போ என்று விளக்கினான். அந்த தோட்டத்திற்கு பின்னே இருந்த உண்மையை உணரும் ஆற்றல் முனிவனாயிருந்தும் உதங்கனுக்கு இல்லை. மனிதனாயிருந்தும் அமிர்தம் பெறும் வாய்ப்பை உதங்கன் ஏன் இழந்தான்? உண்மையை தரிசிக்க தவறினான். புறத்தோட்டத்தை பார்த்து ஒரு மதிப்பிட்டு அவன் தருவது தண்ணீராகவும் இருக்காது, அமிர்தமாகவும் இருக்காது என்று முற்றும் துறந்த ஞானியான முனிவன் தீர்மானித்தான். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உண்மை எளிய தோற்றத்தில் வரும். உண்மை எளிதினும் எளிதான மனிதர்களின் தோற்றத்தில் வரும். அது எளிதினும் எளிதானது என்று நிராகரித்து விட்டால் உண்மையை தரிசிக்கும் வாய்ப்பை நாம் இழந்து விடுவோம். அதனால்தான் உன் சுற்றம் யார் என்று போர் முடிந்த பிறகு சகாதேவனை கிருஷ்ணன் கேட்டபோது கிருஷ்ணன் சொன்னான், தன் தாயின் பெயரை சொல்லவில்லை, தந்தையின் பெயரை சொல்லவில்லை. ஐவரில் அறிவில் மூத்தவன் என்று கருதப்பட்ட சகாதேவன் உன் உறவு என்று கேட்டபோது தருமன் சொன்னான், என் தம்பிகள் பாஞ்சாலி எல்லோரும் அப்படித்தான் சொன்னார்கள். சகாதேவன் மட்டும் ஐவரில் அறிவில் சிறந்தவன். சகாதேவன் சொன்னான், என் தாய் உண்மை, நான் உண்மையின் குழந்தை. என் தாய் உண்மை, என் தந்தை அறிவு, என் நற்செயல்கள் என் உடன் பிறந்தோர், என் நற்செயல்கள் என் உடன் பிறந்தோர், என் நல்லெண்ணம் என் பிள்ளை. இவ்வளவு உறக்க பேசுவதற்கு உனக்கு எங்கே இருந்து வலிமை வந்தது என்று கேட்பீர்கள். அது எனக்கு பாரதி கொடுத்தான், என் ஆசான் குரு என் பாரதியிடமிருந்து பெற்றது. அது ஒன்று. இரண்டாவது, மகத்துவம் நிறைந்த இந்த சபை. வாழ்நாள் முழுவதிலும் கசப்பையும் இனிப்பையும் உண்டு விண்டு செமித்து உண்மையை தரிசித்த முதுமக்கள் மேன்மக்கள் இருக்கும் சபையில் பேசுகிறோம் என்பது ஒரு காரணம். எல்லாவற்றுக்கும் மேலாக தன் பணிக்காலம் முழுவதிலும் உண்மையின் பக்கம் நின்று தீர்ப்பு வழங்கிய எங்கள் மாண்பமைந்த நீதியரசர் அரிபரந்தாமன். ஆமாம், நான் இவர் வகுப்பில் படித்ததே இல்லை. இவர் வேலை பார்த்தது வேறொரு கல்லூரி, நான் போய் வந்தது வேறொரு கல்லூரி. ஆனால் சிறுவனாக இவர் மேடைகளில் பேசுகிற போது இது மாதிரி நாற்காலியில் இல்லை, ஏசி அறையில் இல்லை, தரையில் அமர்ந்து அவர் பேச்சை கேட்டு வளர்ந்த ஒரு குழந்தை நான். எனவே பாரதியும் இந்த அரங்கும் மகாகணபதியும் நண்பர்களும் மாண்பமைந்த நீதியரசரும் என் பேராசிரியரும் உங்களுடைய எல்லாருடைய கூட்டுக்கலவையும் தான் உண்மையின் ஒளியை நம் எல்லோருக்குமானதாக மாற்றியது. எனவே உங்கள் எல்லோருக்கும் உரை கட்டமைக்காகவும் உணர்வு பூர்வமாக கண்கள் கலங்கி நான் பார்த்தேன். சில பேர் கண்கள் கலங்கியதை நான் பார்த்தேன். கண்ணீர் கோழைத்தனத்தின் அடையாளமே இல்லை. கண்ணீர் புனிதமானது. அதிலும் பிறர் துன்பத்திற்காக நீங்கள் அழுகிறீர்கள் என்றால், பிறர் துன்பத்திற்காக அழும் கண்ணீர் உலகின் எந்த புனித நடியை விடவும் உயர்ந்தது. அத்தகைய கண்ணீருக்கு சொந்தக்காரர்களை, அத்தகைய கண்ணீரால் இந்த அவையை மேம்படுத்திய
மனிதர்களை, அவர்களை சந்திக்கும் வாய்ப்பை உண்டாக்கிய உங்கள் எல்லோரையும் மீண்டும் ஒரு முறை நிறைந்து வணங்குகிறேன். இனிமேல் யாரும் என்னைய பேராசிரியர்னு சொல்லாதீங்க. என்னுடைய வாழ்த்து ஒரே வாக்கியம்தான். இன்றிலிருந்து, இந்த ராத்திரியிலிருந்து எனக்கு பேராசிரியர் பாரதி கிருஷ்ணகுமார். நன்றி, வணக்கம்.